ஐயனார் துணை ஃபேமிலியில எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப வருத்தமா இருக்கும். நிலாவும், சோழனும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது. ஏற்கனவே நமக்கு வந்து தெரியும். நிலாவும், சோழனும் பிரிஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, டிவோர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னா, இந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு ப்ரொமோ போட்டிருப்பாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது மாதிரி வந்து காட்டுவாங்க. ஸோ இவங்களோட ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே கல்யாணம் பண்ணி, அதுக்கப்புறமா அவங்க பிரிஞ்சு, மறுபடியும் அவங்க மனசார ஒண்ணு சேர்ந்து லவ் பண்ணி, அதுக்கப்புறமா தான் கல்யாணம் பண்ற மாதிரி வரும். அந்த ஃபைனல் எபிசோட் இறுதி கட்டத்தில வர்ற எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா, முதல்லயே ப்ரமோவா போட்டிருப்பாங்க. அதில சின்ன கிண்ட் மாரி குடுத்துருப்பாங்க. ஸோ அத வச்சு தான் சொன்னேன். ஆல்ரெடி இந்த ப்ரமோஷனுக்காக வந்துட்டு இந்த சீரியல் ப்ரமோஷனுக்காக போட்டிருப்பாங்க. அப்ப அதில வந்துட்டு இந்த மாரி தான் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அத வச்சு தான் சொன்னேன். இவங்களுக்கு விவாகரத்து ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே வந்து விவாகரத்து ஆயிருச்சு. இது எல்லாருமே பெருசா நம்ம எல்லாம் எதிர்பார்த்தது தான். இவங்க வந்து பிரிஞ்சுருவாங்க அப்படிங்கிறது. ஓகே. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்துரலாம். நம்ம நிலா வந்துட்டு பேக்க தூக்கிட்டு நான் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. பல்லவனும் கூட வந்து நிலாவ வந்து விடுறதுக்காக வராங்க. இவங்க எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவோட கம்பெனி இருக்கு இல்லையா? திவ்யா ஆரம்பிச்ச கம்பெனி எல்லாருமே சேர்ந்து ஆரம்பிச்சாங்கல்ல, அங்க தான் வந்து போறாங்க. அங்க போயிட்டு அந்த கம்பெனில வந்துட்டு ஸ்டே பண்றாங்க. இந்த மாரி அந்த வீட்ட விட்டு நான் வெளில வந்துட்டேன். எங்களுக்கு விவாகரத்து ஆயிருச்சு. எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே என்னோட வாழ்க்கையில சோழன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க தங்கிக்கிறேன் திவ்யா அப்படின்ற மாரி சொல்றாங்க. நீ எத்தன நாள் வேணாலும் இங்க தங்கிக்கோ. என்கிட்ட இத கேட்கணுமா? நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற? நீயும் நம்ம கம்பெனில ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா இத நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சோழன எல்லாருமே சேர்ந்து திட்டிட்டு இருக்கிறாங்க. "ஏன்டா இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சோழன் வந்துட்டு பயங்கரமா அழுதுட்டுருக்காங்க. எனக்கு இப்படி நடக்கும்னு தெரியாதுண்ணே. அவள நான் மனசார லவ் பண்ணேன். அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். மத்தபடி நான் வேற எதுவுமே வந்து தப்பா எதுவும் பண்ணலண்ணே. அவள நான் எவ்வளோ நேசிக்கிறேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். உங்கள விட அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் எவ்வளோ அவ மேல அன்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி என்னைய தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. என்ன பண்ணேன்? போய் சொன்னேன் தான். அவள எப்படியாவது கல்யாணம் பண்ணணும்னு நெனச்சேன். அதுக்காக நான் போய் சொன்னேன். இப்போ யாருமே வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணது கிடையாதா? நான் அப்படிதானே பண்ணேன். அப்படி இருந்தும் நான் அவ மேல அ ஏதாவது ஒரு பாசத்த குறைச்சு ஏதாவது பண்ணேனா? இல்ல அவளோட சொத்துக்காக நான் அவள கல்யாணம் பண்ணேனா? பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா இருக்குது. அதனால எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கிருவோம். லைஃப்ல செட்டில் ஆயிரலாம் அப்படின்லாம் நெனச்சேனா? நான் எதையுமே நினைக்கலையே. நமக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம கூட வந்து கிளம்பி வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே எப்படியாவது அந்த நேரத்துல நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் தான் நெனச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான்டா உன் முட்டாள்தனம். அந்த பொண்ண காப்பாத்தி மறுபடியும் அவங்களோட வீட்ல விட்டிருந்தால் கூட பரவால்ல. இப்போ இந்த நேரத்துல வந்து இப்படி வந்து மாட்டியிருக்கிறியே! அவ தான் கேட்டிருக்கால்ல உன்கிட்ட. ஏதாவது பொய் சொல்லியிருக்கியா? என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டியா? இல்லன்னா ஏதாவது மறைச்சிருக்கியான்னு கேட்டிருக்கிறால்ல. அப்பயாவது நீ வந்து வாய திறந்து சொல்லியிருக்கலாம்லடா! அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இப்போ வரைக்கும். சரி அப்போ உன்னால சொல்ல முடியல அப்படின்னா, இத்தன நாள் வரைக்கும் நீ இத மூடி மறைச்சது ரொம்ப தப்பு. நீ நடந்த விஷயங்கள சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சேரண்ணா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் என்ட்ட வந்து இதுக்கு நீ கத்திட்டு இருக்கிறீங்க? எனக்கு இருக்கிற டென்ஷன்ல நான் உங்க எல்லாரையும் விட எனக்கு தான் பயங்கரமான வருத்தம் இருக்குது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு மட்டும் வருத்தம் இல்ல. எனக்கு தான் அதிகமான வலியும், வேதனையும் இருக்குது. இதோ இவன் தான் சொன்னானே, எல்லாரும் லவ் பண்ணி எல்லாமே பிரேக்கப் ஆயிருச்சு. உனக்கு மட்டும் லவ் என்ன நல்லபடியா ஓடிக்கிட்டு இருக்குது. உனக்கும் பிரேக்கப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாய விட்டு சொன்னேன்ல. போதுமா? எல்லாரோட வயித்தெரிச்சலையும் கொட்டுனீங்கல்ல. இப்ப நீங்க எதிர்பார்த்த மாரி நடந்துருச்சு. இனிமே எல்லாரும் சந்தோஷமா இருங்க. என்னைய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு ரூம்குள்ள போயிடுறாரு. போயிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாரு. நிலா எப்படியாவது நம்ம கூட தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில இனிமே அவ இல்ல. அவ இல்லாம போயிட்டா. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி நான் அவள போய் கூப்பிடுவேன்? சட்டப்படி அவள வந்து நான் பிரிஞ்சுட்டேன். இப்ப போயிட்டு நீ என் வீட்டுக்கு வா. நீ இங்க தான் வந்து இருக்கணும்னு என்னால எப்படி சொல்ல முடியும்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம நிலாவும் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்கிறாங்க. வீட்ல இருக்கும்போது எவ்வளோ ஹேப்பியா இருந்தா, சந்தோஷமா இருந்தோ, அதெல்லாம் வந்து நெனச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ, அதாவது ஒரு லவ் வந்து பிரேக்கப் ஆயிருச்சுன்னா, அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய எபிசோட்ஸ்ல ஃபுல்லா வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, நிலாவுக்கு இல்லாம எப்படியோ இருக்குது வீடு. ஆனா, அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருக்கும்னு நெனச்சேன்.
காலையில கிளம்பி போகும்போது கூட எனக்கு சத்தியம் பண்ணுச்சு. இந்த வீட்ட விட்டு நான் போக மாட்டேன்னு சொன்னது கூட இல்ல. நான் சோழன் கூட சேர்ந்து வாழப்போறேன்னே. எனக்கு சோழன வந்துட்டு கொஞ்ச நாளா ரொம்பவே பிடிச்சிருக்குது. நானுமே சேர்ந்து வாழலாம்னு சொல்லி தான் முடிவு எடுத்திருக்கிறேன். அத தான் நான் போய் சொல்லப் போறேன். என்னோட முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போச்சுடா. வாய் நெறைய சோழன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இந்த சோழன் வந்துட்டு ஏதாவது பொய்ய சொல்லி வச்சு, இப்ப மொத்த வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி இருந்துட்டு, அவன் தலையில அவனே மண்ணள்ளி போட்டுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி ஒரு நல்ல பொண்ண வந்து நம்ம குடும்பம் இழந்துருச்சு. எல்லாரும் பேசின மாதிரி இது வந்து பொண்ணு தங்காத வீடு மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப நடேசன் அப்பா வந்துட்டு வீட்டுக்கு டீ குடிக்கிறதுக்காக போறாங்க. அங்க கடையில வச்சுட்டு, "என்ன நடேசா உன் வீடு மறுபடியும் பொண்ணுங்க தங்காத வீடுன்னு சொல்லிட்டு பேர் எடுத்துருச்சு போல இருக்குது. உன் மருமக விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டாளாம்ல. உங்க கூடவே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நாங்க தான் சொன்னோம்ல, அந்த வீட்ல பொண்ணுங்களே தங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தான் சொன்னோம்ல. ஏதோ ஊர்ல இல்லாத பெரிய மருமகள கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன ஆட்ட காட்டுனீங்க. அவ்வளோதானா?" அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. அப்போ நடேசன் வந்துட்டு எதுவுமே பேச முடியாம திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த மாரி நம்ம சேரண்ணா, பாண்டின்னு சொல்லிட்டு யார் வெளியில போனாலும் இதே மாரி தான் கேட்குறாங்க. நம்ம சோழன் வெளியில போனாலும் கூட, "என்ன உன் பொண்டாட்டி உன்னைய விட்டுட்டு ஓடிட்டாளாம்ல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அதான் சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே மெக்கானிக் ஷாப்ல வந்துட்டு நம்ம பாண்டி வந்துட்டு இத நெனச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டுருக்கிறம்போது, அங்க வந்து வானதி வந்து வராங்க. வந்துட்டு இன்னைக்கு என்னைய பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பாண்டிக்கு பயங்கரமா கடுப்பாகுது. பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா, போய் கல்யாணம் பண்ணிக்கோ. இது எதுக்கு என்கிட்ட சொல்ல வர? எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற? நான் இருக்கிற கடுப்புல தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பாண்டி ரொம்ப ஏதோ கத்திக்கிட்டு இருக்கிற? நான் இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு தான் உன்கிட்ட வந்து சொன்னேன். அதுவுமே வந்துட்டு சரி இது உன்கிட்ட கடைசியா பேசிருவோம். இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. என்னைய ஃபாலோ பண்ணாதன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் உன்னை என்ன பின்னாடி வந்து பார்த்துட்டு இருந்தேனா அப்படின்னு கேட்குறாங்க. நீ தான் வீட்டுக்கிட்ட என் வீட்டு வாசல்லயே வந்து ரொம்ப நேரமா காத்து கிடந்தியே. அத நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் ஜன்னல் வழியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஆமா ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நிலாக்கா சோழன் அண்ணன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு தானடி நீ ஆசைப்பட்ட? அந்த வீட்ல அவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ ஆசைப்பட்டேல்ல, அதே மாரியே நடந்துருச்சு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க. நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற? அது நிலாக்காவோட விருப்பம். ஏதோ நான் சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற. இப்பதான் அந்த குடும்பம் நிம்மதியா இருக்க போகுது. என்னமோ எவ்வளோலாம் சீன் போட்டாங்க. நீங்க அவங்க தான் உலகத்திலேயே இல்லாத அறிவாளின்னு சொல்லிட்டு தல மேல தூக்கி வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடுனீங்க. இப்போ உங்கள தூக்கி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவ்ளோ மரியாதை குடுத்தீங்க. அந்த வீட்டுக்கு மொறப்படி வாழ்றதுக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது கூட, எனக்கு அவ்ளோ மதிப்பு, மரியாதை குடுக்கவே இல்ல நீங்க. ஆனா, இப்போ அவங்க விவாகரத்து வாங்கிட்டு போய்க்கிட்டே இருந்துட்டாங்க. அவ்வளதான் சட்டப்படி இனி நிலாவும், சோழனனும் 2 பேருமே புருஷன் பொண்டாட்டி கிடையாது. இனிமே எப்படி அவங்க அந்த ரைட்ஸோட அங்க இருப்பாங்க? அதனால தான் கையோட பெட்டிய தூக்கிட்டு போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன உனக்கு? தேவையில்லாத பேச்செல்லாம் இனிமே பேசிட்டு இருக்காத. என்கிட்ட நின்னு பேசுறத முதல்ல நிறுத்து. நீ முதல்ல கிளம்பி போ. நீ தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னீல. போ போய் கல்யாணம் பண்ற வேலைய பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன பாண்டி நீ ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிற? நான் உண்மைய தானே சொன்னேன். அவ்வளதான் நான் அவங்களுக்கு நடந்த கல்யாணமே ஒரு பொம்மை கல்யாணம். அதனால இப்ப அவங்க பாதியிலேயே வாழ்க்கை பிடிக்காம அவங்க பாட்டுக்கு கிளம்பி போய்க்கிட்டே இருக்கிறாங்க. இது எதிர்பார்த்தது தானே! சரி பரவால்ல. இப்போ அந்த வீட்ல பொண்ணு தங்காத வீடுன்னு முடிவாயிருச்சு போல இருக்குது. சரி பார்ப்போம். என் கல்யாணத்த நீ வந்து பார்த்துக்கோ சரியா? இதே மாதிரி நீயும் வயித்தெரிச்சல் படணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.